ஓகே சொல்கிறேன் உங்களுக்கு. எப்படின்னா வெயிட் லாஸ் வந்து நான் சொன்னேன், வெயிட் வந்து குறையும், மெயின்டைன் ஆகும். இந்த மெயின்டைன் ப்ராசஸ் இருக்குல்ல, சூப்பர் ப்ராசஸ் அது ஆக்சுவலாக. அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா உடம்பு நல்லா கேட்டுக்கோங்க, இப்படி இருக்கிற உடம்பு வெயிட் குறையுது. வெயிட் குறையும் போது உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிங்க் ஆகுமா? உடம்பு குறையும் போது ஸ்ட்ரிங்க் ஆகுமா? உடம்பு குறைஞ்சிக்கிட்டே போச்சு அப்படின்னா சடனாக லூஸ் ஆகிடும், தொலை ஆகிடும். உடம்பு பார்க்கறதுக்கே வந்து விகாரமாக இருக்கும். ஒரு வவ்வாலும் கோட்டாலும் குடியிருக்கிற வந்து பூது பங்களா மாதிரி எனக்கு பேசு. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுடைய மூஞ்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் டொக்கு விழுந்து ஈனாயிடும். மூஞ்சியே வந்து பல்லெல்லாம் முன்னாடி வந்துடும். ரொம்ப மண்டலம் வந்து சின்னதாகிடும், பூனை மண்டை மாதிரி ஆகிடும். உடம்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டொக்கு, இந்த இதெல்லாம் வந்து ஹோல்ஸ் விட்டுரும். கண்ணெல்லாம் உள்ள ஒட்டிங்க. இதெல்லாம் யார் அப்படின்னா அன்ஹெல்த்தியாக வெயிட் லாஸ். வெயிட் லாஸ் ஒரே கான்செப்ட்னா வெயிட் லாஸ். டென்ஷனாக இருப்பாங்க, டிப்ரெஷனாக இருப்பாங்க, பயங்கரமாக வந்து பார்த்தோன்னா ஃபிட்னஸ்லையோ ஜிம்லேயே இருப்பாங்க, டயட்லையோ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டயட்டில் இருப்பாங்க. எல்லாத்துக்காக இந்த ப்ராசஸ் புரியல அப்படின்னா அதான் சொல்லி இவங்க யார் அப்படின்னா இவங்களுக்கு ப்ராசஸ் புரியாத காட்டான்னு சொல்கிறாங்கல்ல, அப்படிலாம் இருக்கக்கூடாது. பாசிட்டிவாக இருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் சயின்ஸ் புரியணும். வெயிட் லாஸ் ஆகணும். வெயிட் மெயின்டைன் எதுக்கு ஆகுது அப்படின்னா இப்போ 1 கிலோ குறைஞ்சதுல உங்கள் உடம்புல அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சதை கொஞ்சம் லூஸாக இருக்குமா, அதை டைட்னிங் வந்து உடம்பு பண்ணணும். அதை டைட்னிங் பண்ணது இட் வில் டேக் 3 days ஆர் 1 week டைட் பண்ணும். சரி, இன்னொரு 1 கிலோ குறையுது, குறைச்சிட்டு நிற்கும் அந்த இடத்துல வெயிட். ஏன் நிற்குது? அந்த 2 கிலோ குறைச்சது இல்லை, அந்த 2 கிலோ குறைஞ்சதை வந்து டைட் பண்ணும். உடம்பை டைட் பண்ணி வெயிட்டை குறைக்கும். டைட் பண்ணி வெயிட்டை குறைக்கும். அப்படி குறைக்கும் போது நீங்கள் ஐடியல் வெயிட் குறைக்கும் போது பொம்மை மாதிரி டைட்டாக இருக்கும் உடம்பு. 50 கிலோ குறைச்சிட்டோம்ப்பா, அவுத்து காட்டு உடம்ப, இந்த வயிறை காட்டு அப்படின்னா அப்படியே வயிறு வந்து என்ன சொல்றது, சுனாமி வந்த இடம் மாதிரி இருக்கும். சில பேர் பார்த்துருக்கீங்களா? இந்த யூடியூப்லலாம் போடுவாங்க, சதெல்லாம் வந்து இப்படி சொல்றது, இப்படி இழுத்து இப்படி விட்டான் அப்படின்னா அசிங்கமாக இருக்கும். இதே நம்ம ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணி 50 கிலோ குறைச்சோட காட்ட சொல்லுங்க, வயிறு அவுத்தோம் அப்படின்னா 6 பேக்காக இருக்கும். இல்லை அட்லீஸ்ட் 6 பேக் இல்லைனா கூட வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, ஃப்ளாட்டாக இருக்கும் வயிறு. ஏன் அப்படின்னா தான் ப்ராசஸ். இது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய அவசரம் என்ன அப்படின்னா வெயிட் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும், குறையாது. வெயிட் குறையுது, வெயிட் மெயின்டைன் ஆகுது. ரைட் ப்ராசஸ்.